எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து மோகன். நான் வந்து புதுக்கோட்டைக்காரன். எனக்கு என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. த ஒன்லி ப்ரிவிலேஜ் ஐ ஹேட் வாஸ், நான் வந்து நம்ம தேவகோட்டை மணியர் ஆடிட்டர் மணியர்கிட்ட நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் கற்றுட்டேன் மியூசிக் அவர்கிட்ட. 7 வருஷம்னா இன்டர்மீடியட் கேப்ஸ், அது வந்து கண்டினியூஸாக இல்லை. 31/8/1986 அன்னைக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு போனேன் நான். அவரோட பையன் சந்திரசேகர் என்னோடய கலீக். அப்போ வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பாட்டு கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வேலைக்கு போனேன், பாட்டு கற்றுக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. கடைசியில் அந்த ட்ரீம் வந்து எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா, நான் வந்து வேலைக்கு போனப்பறம் தான் ஃபுல்ஃபில் ஆச்சு. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பாவே பெரிய வித்வான் தான், எங்கள் அப்பாட்ட வந்து கேட்கலாம் யார்கிட்ட வந்து கிளாஸ் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் போனேன், ஒரு நாளைக்கு ஒரு பார்க்கறதுக்கு போனேன் மணி சாரை. அவர் சொன்னார், நானே கற்றுத்தரேன்ப்பா அப்படின்னார் அவர். சரி இது என்னடா இது ரொம்ப அதிர்ஷ்டமாக போச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவர்கிட்ட ஆரம்பித்தேன். 31/8/1986 அன்றைக்கி அவர்கிட்ட வந்து நான் கிளாஸ் ஆரம்பித்தேன். அவர் வந்து சொராவளியிலேருந்து ஆரம்பித்து கற்றுக் கொடுத்தார். பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டு கற்றுனேன். 100 பாட்டு வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் so many years நான் கற்றுனேன். நடுவில் கொஞ்சம் கேப்ஸ் வரும். அந்த மாதிரிலாம் நடந்த போது கிளாஸ்ன்னு உனக்கு கிடையாது. அவர் ஃபீஸ் எவ்வளோ சார் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். 25 ரூபா கொடுங்கன்னாரு. ஐ கேவ் ஒன்லி a ஃபீஸ் ஆஃப் 25 rupees. அப்புறம் கிளாஸ் வந்து இவ்வளோ கிளாஸ் தான் மாதத்துக்கு அப்படின்லாம் கணக்கு கிடையாது. நான் தோன்ற போதெல்லாம் போவேன் அவர்கிட்ட. தோன்ற போதெல்லாம் போனேன்னா அதுக்கு வந்து டைம் கிடையாது. அவர் வந்து சில சமயத்தில் 1 hour எடுப்பார், சில சமயத்தில் 2 hours எடுப்பார், அவரோட மூடை பொறுத்து. சில சமயத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலே கூட போயிருக்கு. அவர் வந்து பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு என்ன ராகம் என்ன தாளம் அதை சொல்லிவிட்டு, இது என்ன ஆரோகணம் அவரோகணம் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். மோஸ்ட்லி தியாகராஜ சுவாமிகளோட கீர்த்தனைகளுக்கு, பல கீர்த்தனைகளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை வந்து எப்போதுமே சொல்லுவார். அவர் சொல்லி கற்றுக் கொடுப்பார். சொல்லி கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் முத்தாக இருக்கும். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அவர் வந்து என்னோடய நோட் புக்கில் பாட்டை வந்து அவரே க்ளீனாக எழுதி கொடுத்துருவார். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அவர் ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால பெரிய எக்ஸ்பர்ட் அவர். இந்த he was not a qualified CA, he was an income tax practitioner for a very long time. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப அந்த அத்துப்படி அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆக்ட் இந்தியன் லாலேயே. அது வந்து கவர் டு கவர் அவர் வந்து சொல்லுவார். அவர் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து லாஸ்ட்டு செக்ஷன் வரலும் அவர் வந்து அப்பட்டமாக அவர் வந்து மெமரியிலேருந்தே சொல்லுவார். அவருக்கு வந்து புக்ஸில் எல்லாம் ரெஃபர் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது அவர் கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்கன்னா எல்லாம் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான். அவர்கள் தான் மெயினாக அவர் கிளைண்ட்ஸு. அவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் புக் கீப்பிங் அதில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க அக்கௌண்டன்ட் வருவாங்க சம்டைம்ஸு. அப்போ வந்து இந்த வசை கட்டும்பாங்க, ட்ரையல் பேலன்ஸுக்கு வசை கட்டும்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜார்கன்ஸ் உண்டு தமிழில். அந்த ஜார்கன்ஸ் வச்சு அவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டா அந்த கணக்கு பிள்ளையை வர சொல்லுவார். அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு அவரை வச்சு அந்த இதை வந்து இது பண்ணுவார். அவரோட பேஷன் வந்து சங்கீதம் தான். அவர் வந்து ஏதோ ஜீவனோபாயத்துக்காக இந்த இதை வச்சுட்டாரே ஒழிய அவரோட மெயின் இது வந்து ஸ்டே வந்து சங்கீதம் தான். அவர் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த டிஆர் மகாலிங்கத்தோடலாம் ரொம்ப வந்து அவர் வந்து போயிட்டு பல இடங்களும் போயிட்டு வந்திருக்கார். டிஆர் மகாலிங்கம்னா இந்த நாடக பாட்டெலாம் பாடுவார். அவர் ஒரு பெரிய ஜீனியஸ். அவர் மேலே ஒரு பெரிய கிரேஸு. அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா இவர் நம்ம ஃப்ளூட் ரமணி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்போ வந்தாலும் அவரை மீட் பண்ணாமல் போக மாட்டார் ஃப்ளூட் ரமணி. அப்புறம் அதே மாதிரி அவர் வந்து வலையப்பட்டி வந்து அவரை பார்த்துட்டாருன்னா விடவே மாட்டார். வலையப்பட்டிக்கு வந்து நம்ம சார்னா உயிர். இத்தனைக்கும் சார் வந்து சொல்லுவார், வலையப்பட்டிகிட்டே தைரியமாக சொல்லுவார், எனக்கு உங்கள் வாசிப்பை விட அவர் ஹரித்வாரமங்கலம் பயணிகளோட வாசிப்பு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஈவன் தான் வலையப்பட்டி வந்து ரொம்ப ஏட் வெரி கிரேட் லவ் ஃபார் மணி சார். அவர் வந்து அதே மாதிரி திருவிழா ஜெய்சங்கர்
வேறு பெரிய பெரிய வித்வான்கள் மேண்டலின் ஸ்ரீனிவாசன் கூட ஏட் வெரி கிரேட் ரிகார்ட் ஃபார் மணி சார். அதே மாதிரி குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து ரொம்ப க்ளோஸு, 2 பேரும் ரொம்ப அந்தரங்கமாக பேசிக்கக்கூடியவங்க 2 பேரும். ஆக்சுவலாக அவரோட 60ஆம் கல்யாணம்னு நினைக்கிறேன், அதில் தான் வந்து அவள் வந்து வாசிச்சா. குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து வயலினும் வலையப்பட்டி தவில். ஒரு அவத்தில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவளுக்கு காசு பணம்லாம் ஒன்றும் அக்கறையே கிடையாது. அவள் வந்து சுவாதீனமாக வந்து வாசித்து கொடுத்துட்டு போவாள். அந்த அளவுக்கு நெருக்கம் அவர் வந்து பாட்டு கற்றுக் கொடுக்கும்போது எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப வந்து பர்டிகுலராக சொல்லுவார். அவர் எக்ஸ்ப்ரெஷன் போகல சார் உங்களுக்கு அப்படிம்பார். என்னை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவார். கடைசி வரலும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டு இருந்தார். அந்த இடத்துல அந்த லக்கில் அப்படிம்பார். அது அந்த இடம்னு சொல்ல மாட்டார். அந்த லக்கில் நீங்கள் சொல்கிறீங்களே, அங்கே வந்து அந்நியஸ்வரம் வருது, அதை பார்த்துக்கோங்க, அதை பண்ணக்கூடாது, அது ஒரு ரக்திக்காக பண்ணுறேன், அது பண்ணுறது அது பெர்மிஷன் உண்டு மியூசிக்கில். பட் வந்து அதை வந்து சும்மா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து அந்த ராகத்தோட பியூட்டி போயிடும். அது வந்து நம்ம ஏற்கனவே அவள் வந்து சுவாதீனமாக வந்து ஒரு மெத்தடு பண்ணியிருக்காருன்னா அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளோட கடமை அப்படிம்பார். இந்த எட்டுநொமினான்னு ஒரு பாட்டு, ஒரு பட்னம் சுப்பிரமணியரோட பாட்டு, அதில் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு எக்ஸ்ப்ரெஷன் போகல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதில் வந்து சரணத்தில் வரும், மட்டி குண்ட கண்டே ஹீனமைன தீதி அப்படின்னு வரும். அவர் வந்து அந்த மாதிரி பாடாதீங்க, எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, இது ரொம்ப சோகமான பாட்டு. மடி குண்ட கண்டே ஹீனமைன தீதி அப்படின்னு பாடுங்க அப்படிம்பார். அதே மாதிரி கம்பராமாயண பாட்டுகள் வந்து ஒரு 2-3 பாட்டு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கு மேலே அவர் வந்து அவரோட வாத்தியார் தேரன் ஸ்ரீனிவாசாச்சாரியார், அவர் கற்றுக் கொடுத்த பாடல்கள், அவர்கிட்ட வந்து பல பெரிய பெரிய வித்வான்கள் வந்து அப்புறம் ராமாயண பாட்டுகளை வந்து அவள் வந்து கற்றுன்னு போனான். அதில் வந்து அவரே மெட்டு போட்டு பாடின பாடல்கள் நிறையா பாட்டுகள் வந்து இந்த ரொம்ப கம்பராமாயண பாட்டுகள் வந்து எனக்கு வந்து மனப்பாடமாக தெரியும்னா 1-2 பாட்டுகள் அது வந்து சாரால் தான். அது வந்து இந்த பாட்டு, அப்பொழுது அலன்ற செந்தாமரையினை வென்றதம்மா, அதாவது கைகையை சொல்கிறா, உன்னை காட்டுக்கு போன்னு சொல்கிறார் தசரத மகாராஜான்னு உனக்கு வந்து கட்டளை போட்டிருக்காரு அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனோ, என் பெண்ணவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதென்றோ அப்படிங்கிறார். ராமர் பதில் சொல்கிற மாதிரி கம்பர் சொல்கிறார். இதுலேயே இல்லை, இது வந்து வால்மீகி ராமாயணத்திலே இல்லை. இவர் வந்து கம்பர் வந்து தன்னோட அந்த இதை வந்து ஒரு நகாசு வேலையை அதில் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லணும். இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்ததுனால இந்த கம்பராமாயண பாட்டு வந்து எனக்கு வந்து மனப்பாடமாக பழக்கம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக நான் வந்து ஒரு பாட்டு கற்றுன்றது என்ன பாட்டுன்னா, இந்த முந்து வேணு காயிறுன்னு தர்பாரில் முந்து வேணு காயிறு பிரகல்ல தோடை மூரர ரா 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 ராமா அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுனேன் அவர்கிட்ட. ரொம்ப அதில் வந்து முக்காடத்தில் எடுக்கணும் பாரு அவர். அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப புரியாதுன்னு வச்சுக்கோங்க. முக்காடத்தில் எடுக்கணும் பா நீங்கள் அப்படிம்பாரு. நீங்கள் எடுங்க முக்காடத்தில் அப்படிம்பாரு. அது வந்து தாளத்தை வந்து அதை வந்து கரெக்டாக அதை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய எஃபர்ட்டு. அதே மாதிரி எல்லாம் பாபநாச சிவன், அப்புறம் வந்து அருணாச்சல கவி, அப்புறம் வந்து நம்ம மாரிமுத்தா பிள்ளை, தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாங்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அவர். அந்த ஸ்ரீபால சுப்ரமண்யா ஆகச்ச கிரகண்யா அப்படிங்கிற பாட்டு, அது வந்து பிலஹரியில். அதே மாதிரி இவர் சியாமா சாஸ்திரிகளோட பாட்டு சரோஜதள நேத்ரி ஹிமகிரி புத்ரி, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் கற்றுனேன் இந்த பாடல்கள்லாம். அவர் வந்து அவரோட என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹைலைட்னால் 2 ஹைலைட் சொல்லலாம். ஒன்று வந்து புதுக்கோட்டையில் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணோம் தேரெழுந்தூர் சாரோட கச்சேரி. அதில் அவரும் பின்பாட்டு பாடினார். அவர் இன்னொரு சிஷ்யர் ராமலிங்கம்னு என்னமோ அவரோட பேர், தேரெழுந்தூர் சாரோட இன்னொரு சிஷ்யர், நம்ம இவரோட பேட்ச்மேட்டு, சாரோட பேட்ச்மேட்டு. அந்த கச்சேரி பாலயா ஸ்கூலில் நடந்தது. அந்த கச்சேரியில் ஃபோட்டோஸ் எடுத்தோம் நாங்கள். அவருக்கு ஒரு அவார்டு, சின்ன அவார்டு மாதிரி அவளுக்கு தேரெழுந்தூர் சாருக்கு வந்து கொடுத்தா. அது ஒரு ஹைலைட்டு.
அதில் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் தியாகராஜ உற்சவத்தில் பாடினோம். நாங்கள் 2 பேரும்னு சொல்கிறது தப்பு. அவர் பாடினார், நான் வந்து பின்பாட்டு பாடினேன். அதில் வந்து அந்த தேவகாந்த ஏரியில் ஸ்ரீராசாகரக சயனாகா நன்னோ அந்த பாட்டை சொல்லி கொடுத்தார் அவர். அந்த பாட்டு பாடினார் அந்த கச்சேரியில். அதில் வந்து இவர் ஒரு அடிஷ்னலாக ஒரு சங்கதி போட்டிருப்பார். அந்த சங்கதி யாருமே போட மாட்டா, இவர் மட்டும்தான் போடுவார். அது எப்படின்னா, சிந்தலோ பேட வாகாலேனா ராமா சிந்தலோ வேட வாலே நாரம்மா அப்படிங்கிறது தான் எல்லாரும் பாடுறது. அவர் வந்து சிந்தலோ பேட வாலே நாரம்மா, இது அவர் போட்ட ஒரு சங்கதி. அவர் வந்து என்னோடய மியூசிக் பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆவல். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் வந்து அதை பற்றியெல்லாம் கமெண்ட்டே பண்ண மாட்டார். அதாவது செக்ஷனுக்கு வந்து தலைக்கேறிட போகிறது அப்படின்னு நினச்சாரோ என்னமோ. அவர் வந்து நான் தான் பாடுறேன், நீங்கள் தான் நிறையா கேட்டிருக்கேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவாரே ஒழிய அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஒரே ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு மூன்றாம் மனிதர் அவர்கிட்ட அவர் வந்து சொன்னதாக அவர் வந்து என்கிட்ட சொன்னார். அவன் வந்து ஜிஎன்பி மாதிரி பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டு. மணியர் வந்து ஜீவனோபாயத்துக்காக ஐடியை வந்து வச்சுட்டாலும் அவருக்கு வந்து முழு மூச்சு வந்து மியூசிக் தான் அவருக்கு. அவர் வந்து கிரேட் லவர் ஆஃப் சிவாஜி கணேசன், கிரேட் லவர் ஆஃப் டிஎம் சௌந்தரராஜன் அண்ட் கிரேட் லவர் ஆஃப் கண்ணதாசன். இந்த பாட்டு வந்து அவர் வந்து அவ்வளோ அது விதவிதமாக பாடுவார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த பாட்டு சுத்த தன்யாசியில். அதில் வந்து அவர் டிஎம் சௌந்தரராஜன் போட்ட ஸ்வரங்களுக்கு மேலே இவர் இன்னும் அடிஷ்னலாக அவன் ஸ்வரம்லாம் சேர்த்து பாடுவார். இவரை வந்து அசைச்ச ஒரே ஒரு சம்பவம் நான் நினைக்கிறது என்னென்னா, இவர் மகாராஜபுரம் சந்தானம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலமாயிட்டார். அன்றைக்கி தான் அவர் அழுது நான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு வாரம் அதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தார் அவர். அந்த மாதிரி ஒரு பெரிய மகானவர். என்னென்னா அவர் வந்து கடைசியில் என்னாச்சுன்னா, அவர் வந்து இந்த பஜனைகளோடு அவரோட மியூசிக் நின்று போச்சு, என்ன புதுக்கோட்டையோடு நின்று போச்சு. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அவர் வந்து நிஷ்காமி கர்மமாக பண்ணிட்டு இருந்தார். அவர் கடைசியில் அவர் வந்து அவர் காலமாகிறதுக்கு முன்னாடி அவர் சாதானந்த சுவாமிகள் கூப்பிட்டு, புதுக்கோட்டையில் எங்கள் சாதானந்த சுவாமிகள் கூப்பிட்டு அவர் வந்து பாட்டு பாடுங்க மணிங்கர், உங்கள் பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவர் வந்து இந்த பூக்களையும் பழங்களையும் அவர்கிட்ட வந்து பிரசாதமாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார். அது அவருக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருந்தது. அவர் வந்து ஒரு பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படாதவர். அதே சமயத்தில் நிறையா குழந்தைகள் அவருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கினார் அவர். யார்ட்டையும் போய் யாஜகத்துக்கு நிற்கல. அவர் பண்ண வேலைக்கு அவர் வந்து கூலியை வாங்கிட்டார். ரொம்ப நேர்மையானவர். அதனால தான் அவரோட குழந்தைகள்லாம் இப்போ வந்து ரொம்ப நல்ல ஸ்திதியில் இருக்கா. அவர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலையே ஒழிய அவரோட பிள்ளைகள் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கா, நல்லபடியாக இருக்கா. அது வந்து ஒரு பெரிய அவர் வந்து அவரோட புண்ணியம் தான் இவாளெல்லாம் காப்பாற்றுறதுன்னு நான் நினப்பேன். ஆக்சுவலாக அவள் வந்து எங்கள் ஃபேமிலியோட அவளுக்கு வந்து ஃபேமிலியாக பழகணும்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, என்னோட இமீடியட் பிரதர் அவன் வந்து அவரோட மூத்த பிள்ளை கிருஷ்ணசாமியோட கிளாஸ்மேட்டு. அதனால் சந்திரசேகர் வந்து என்னோடய கலீக். நாங்கள் ஒரே பேங்க்கில் வந்து வேலை பார்த்தோம். அதனால் நாங்கள் வந்து குடும்பமாக வந்து புதுக்கோட்டையில் இருந்தோம். புதுக்கோட்டையிலே வந்து மறித்ததுனால இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மழை, அந்த மாதிரி ஒருத்தரோட புகழ் வந்து மங்கிடாது. அதனால் அவர் வந்து மணியரோட புகழ் வந்து என்றைக்கும் இருக்குங்கிறது எப்படின்னா, தியாகராஜ சிஷ்ய பரம்பரைன்னு சொல்லுவாள். அந்த தியாகராஜ சிஷ்ய பரம்பரையில் நான் ஒருத்தன் அப்படிம்பார் அவர். அப்போ வந்து அதுக்கு அந்த லீனேஜ் வந்து அவர் சொல்லுவார். அப்படி பார்த்தா அந்த லீனேஜில் நானும் வரேன். அந்த லீனேஜில் நான் வரேன்னா, அந்த பாட்டு ஷீராசாகர சயனா நான் வந்து தியாகராஜ உற்சவத்தில் சாரோட பாடினேன்னு சொன்னேன்னு, அதே பாட்டை வந்து 30-35 வருஷம் கழித்து என் புள்ள வந்து தியாகராஜ உற்சவத்தில் பாடலாம். ஆதித்யா மோகன் பேர் என் புள்ள. ப்ராடிஜிஸ் டேலண்ட். அவனுக்கு டேலண்ட் வந்ததுக்கு ஒரு கண்ட்ரிபியூஷன் வந்து சாரும் ஒரு பெரிய கண்ட்ரிபியூட்டர்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த லீனேஜ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த லீனேஜ் கண்டினியூ ஆகுதுங்கிறது வந்து நம்ம பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்,
இந்த குரு சிஷ்ய பரம்பரை இதனால் வந்து இது நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அவர் வந்து வணிகரோட புகழ் வந்து இன்றைக்கும் வந்து மங்காமல் இருக்கும். அது வந்து அதில் சந்தேகமே இல்லை. எந்தரோ மகானுபாவரும் அந்தரிக்கு வந்தனம்.